ஊழியர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் உபதேசிக்கிறார்கள், எத்தனை திருமணம் வேணாலும் செய்து கொள்ளலாம் என்ற உபதேசம் வந்தது. அரசாங்க சட்டம் கள்ள தொடர்பாக இருக்கட்டும், எத்தனை திருமணங்கள் வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அரசாங்கம் நம்மளுக்கு வழிவகுத்து விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆதாமுக்கு ஏற்ற துணை ஒரு ஏவாளை தான் கர்த்தர் உருவாக்கினார். அப்படியும் நீங்கள் சொல்லலாம், சாலமோனுக்கு 1000 திருமணம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், அவர் ஆசீர்வதித்தார், அவர் தான் தேவாலயத்தை கட்டினார், அவரே 1000 திருமணம் செய்யும் போது நான் ஏன் செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்விகள் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் வரும் என்று சொன்னால், உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக 1000 திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, 1000 திருமணமும் ஒரே பெண்ணோட தான் இருக்கணும். அந்த ஒரு பெண் உங்கள் மனைவியாக இருக்கணும். நீங்கள் தாராளமாக 1000 திருமணங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி நீங்கள் வேறு உங்கள் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணை நீங்கள் இச்சித்தாலும், உங்கள் சிந்தனையில் தவறான எண்ணங்கள் வந்தாலும், அவர்களோடு வேசித்தனம் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் ஊழியர்களே, அன்பு தெய்வ மனிதர்களே, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ஒருபோது சிம்சோனை போல மடியில் விழுந்து கிடக்காதபடிக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் கொடுத்திருக்கிற மனைவியை நேசிங்கள், உங்கள் கணவனாருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.